ஸ்டார்ட் பண்ணுது. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கடைசி ஒரு வீடியோல வந்து நம்ம ருத்ராட்சத்தை பத்தி சொல்லி அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ருத்ராட்சத்தை வழங்குறத பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு இதுக்கு ரிகார்டிங்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் கொடுக்குறீங்க பட் அதுக்குண்டான அந்த விளக்கம் அவங்களுக்கு ப்ராப்பரா புரியல. ஸோ அது அகைன் நீங்க அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நம்ம அந்த விஷயத்த அவங்களுக்கு ரீச் பண்ணிட்டு தென் நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம். அதாவது இந்த ஒரு 108 மணி கொண்ட ஒரு மாலை இந்த ருத்ராட்சம், இது வந்து நம்ம சேலா ஒரு 10-15 பீஸ் வாங்குறவங்களுக்கு நம்ம ஒரு 100 ரூபா போட்டி கொடுக்குறோம் அந்த மாலை. இதே நம்மளுடைய யூடியூப் சேனலோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோ அவங்க லைக் பண்ணிட்டு அவங்க நம்மளுடைய கஸ்டமர் ஆகிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு இலவசமா ஒரு மாலையை நம்ம கொரியர் பண்ணிடலாம். கொரியர் சார்ஜ் அவங்க தரணும், மாலை வந்து இலவசம். சரி, இது வந்து நம்ம பாலாஜி கோல இப்போ ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அடுத்தபடி ஏன் இந்த மாதிரி ருத்ராட்சம் கொடுக்குறோம்னா எல்லாத்துக்கும் ஆன்மீக சிந்தனை வளரணும், எல்லாருடைய கழுத்துலயும் ருத்ராட்சம் இருக்கணும், அந்த ஆன்மீக பற்று மக்களுக்கு வரணும். இது போடுறதுனால நிறைய நன்மை இருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். சரி, அடுத்தபடியா அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அவங்க அதுக்கு ரிலேட்டடா கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாலை வந்து இலவசம், கொரியர் சார்ஜ் மட்டும் அவங்க கண்டிப்பா. சரிங்களா. இப்போ ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா தங்கம். ஸோ இன்னைக்கு வந்து பயங்கர ஹைப்ல எப்பவும் சென்சேஷனலா இருக்கிற ஒரு மேட்டர்ல வந்து கோல்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குண்டான பர்பஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜுவல்லரி செக்டர்ல இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ நிறைய வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் எங்க ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜுவல்லரி செக்டர்ல வந்து கோல்டு வந்து நிறைய ஆயிட்டு இருக்கு. இதுல யூஸ்வலா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் வர்ற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேதாரம் வேஸ்டேஜ் ரிகார்டிங்கா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ குறிப்பிட்ட விஷயம் நம்ம கிட்டேயே கஸ்டமர்ஸ் வராங்க, வந்து இந்த பொருளுக்கு ஏன் அவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பிட்ட பேர் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சொல்றத. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இந்த விஷயம் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அதுக்குண்டான வீடியோ தான் இது. ஸோ என்னன்னா தங்கம் எங்க தொடங்குச்சு, லைக் யூஸ்வலா அந்த 22 கேரட்டுக்கு நம்ம ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், எப்படி ஜுவல்லரி எல்லாம் ரெடி ஆகுது. ஸோ அந்த வேஸ்டேஜோட சேர்த்து நீங்க ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க. அதாவது முதல்ல இந்த இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னோட்டி சின்ன ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லிக்கிறேன். இந்த யூடியூப்லயும் சரி இந்த சேனல்களையும் சரி நிறைய விஷயங்களை பத்தி கோல்டை பத்தி பேசுறாங்க. பொருளாதார நிபுணர்களா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், பப்ளிக் ஆகணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல கோல்டை பத்தி தெரியாம, கோல்டனுடைய அடித்தளத்தை பத்தி தெரியாம சும்மா ஏதோ அவங்க செம்பு கலக்குறாங்க, சேதாரம் எடுக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சும்மா கண்ணா அப்படின்னான்னு போடுறாங்க. அவனுக்கு தங்கத்தை பத்தி என்னன்னே தெரியல. அதாவது தங்கம்னா என்ன, அது வந்து எவ்வளோ சேதாரம் எடுக்கிறாங்க, எவ்வளோ அது செம்பு கலக்குறாங்க, இதெல்லாம் அடிப்படை விஷயமா ஒரு விஸ்வகர்மாட்ட போய் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க. சும்மா வந்து இவ்வளோ செம்பு கலக்குறாங்க, செம்புக்கு சேர்த்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க, அப்படி இப்படின்னு ஒருத்தன் கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்மளாம் கையில் கண்டா உண்மையிலேயே அடிச்சு போடுவோம். ஏன்னு கேட்டால் தவறான செய்திகளை மக்களுக்கு கொண்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து தங்கத்தை பற்றி அடிப்படையான விஷயம் தெரியணும்னா என்ன நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதோடைய சந்தேகம் எல்லாமே நான் விளக்கமாக தெளிவாக நான் தர்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஆதி காலத்தில் எங்களுடைய பரம்பரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 தலைமுறைக்கு மேலே நாங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க தங்கத்தை எப்படி உருவாக்கணும், தங்கத்தை எப்படி புடம் போடணும், இப்போ எப்படி ஆசிட் போடுறாங்க, எப்படி தங்கத்தில் எவ்வளோ சதவீதம் செம்பு சேர்த்தா அது வேலைக்கு ஆகும், எவ்வளோ சதவீதம் வரைக்கும் அந்த செம்பு சேர்க்கலாங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதை விட்டு போட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி கோல்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்காங்க. இது முதல்ல கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோல்டு அப்படின்னாச்சுன்னா நம்ம எனக்கு விவரம் தெரிய 350 ரூபா 400 ரூபாயிலேருந்து நம்ம தங்கத்தில் புழங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு கிராம் இன்னைக்கு கிராமுக்கு இன்னைக்கு வந்து 9,000 ரூபா இன்னைக்கு ஒரு கிராமுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ மடங்கு கூடி இருக்கு, ஒரு 80-85 மடங்கு கிட்ட கூடி இருக்கு. இது ஆரம்பத்துல வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த சேதாரம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை தருது. ஐயோ இவ்வளவு சேதாரமா. ஆரம்ப காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி கேடிஎம் ஜிங்கு 916 ஆல்மார்க் கிடையாது, 10க்கு 1ன்னு சொல்லுவாங்க. 10 கிராம் சொக்க தங்கத்துக்கு 1 கிராம் செம்பு சேர்ப்பாங்க. இந்த 1 கிராம் செம்பும் கஸ்டமர்ட்டே ஒப்படைச்சிருவாங்க. 10 கிராம் சொக்கத்தை வாங்கி அது கூட வந்து 1 கிராம் செம்பு சேர்த்து 11 கிராம கஸ்டமர்ட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க வந்து பொடி கூட்டி ஊதுவாங்க. பொடினா அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம சிமெண்ட்டுக்கு வந்து செங்கல் கடையில வந்து இந்த சாந்து கலவை வைக்கிறாங்க, அந்த மாதிரி செம்பு வெள்ளி இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த வெல்ட் ஆகும், அது ஜாயிண்ட் ஆகும். இது ஆரம்பத்துல இந்த சமுதாயத்துக்காரங்க அது அந்த மாதிரி ஒரு வேலையில அது எந்த நாட்டுல இருந்தாலும் சரி ஒரு அந்த பொடி சேர்க்காம வேலை செய்ய முடியாது.
காலங்கள் மாற 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 இன்னைக்கு வந்து அதோடைய குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணாம 916 தயார் பண்ணுங்கிறது கண்டுபிடிச்சது தான் ஜிங்கு கேடி. இதெல்லாம் வந்து உடம்புக்கு கேடு. இருந்தாலும் அது வந்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றப்படலைங்கிறத ஒரு உறுதிப்படுத்துது. அதுவும் போக நகைத்தொழில வந்து முன்னால சொன்ன மாதிரி நிறைய ஏமாற்றுகள் இருந்துச்சு. 100ல வந்து 90% ஒரிஜினல் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவன் தொழில் செய்யறவன் எவனும் மக்களை வந்து ஏமாத்த மாட்டான். சொல்லிதான் வாங்குவான். ஆனா ஏன் ஏமாத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்டா, அந்த ஜாயிண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பொடி வச்சு ஊதி உருக்கும் போது என்ன ஆகும்னா அது மிச்சம் குறையும். அது வந்து பழைய டெக்னாலஜி, அதோட பியூரிட்டி கம்மியும். இது என்ன பண்றது, ஆசாரி ஏமாத்திட்டாங்க. இந்த கடைக்காரங்க என்னைக்கு வந்து வணிக கடைக்காரங்கள் வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் ஊருக்கு 10-15 ஜுவல்லர்ஸ் அன்னைக்கு கிலோ கணக்குல வேலை பார்த்தவன் கிராமத்துக்கு போற நகை செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு பட்டரை தான் வச்சிருந்தான். இன்னைக்கு இவனுக்கு அடிக்கிற கொள்ள, நகைக்கடைக்காரங்க அடிக்கிற கொள்ள ஊருக்கு 10 ஜுவல்லரி திறக்கிறான். அப்ப எப்படி இவனுக்கு சம்பாதிக்கிறானுங்க? அன்னைக்கு ஆசாரி ஏமாத்தினா, ஆசாரி பொடி வச்சு ஊதுனா, ஆசாரி மச்சம் கம்மியா செஞ்சு கொடுத்தான்னு சொல்லி சொல்லி சொல்லியே இவனுக்கு கடைக்காரன் பூரா அவன் கோடி கணக்குல கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டான். மாசம் மாசம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கடை திறக்கிறான். கிலோ கணக்குல போட்டு எப்படி திறக்கிறான்? பூரா கொள்ள. அப்போ இந்த சேதாரம்னா என்னன்னா, சேதாரம் எல்லாம் வேலை செய்ய முடியாது. கூலி வந்து இப்ப யாருமே கொடுக்கறதுல கூலியும் கிடையாது. ஆனா சில கடைகள் விளம்பரம் பண்றான், கூலி இல்ல சேதாரம் இல்ல விளம்பரம் பண்றான். ஆனா விற்க போனா அது வந்து தங்கமே இல்லைங்கம்மா. கூலி இல்லை, சேதாரம் இல்லை, கல்லுக்கு விலை இல்லை, எதுவும் எல்லாமே இல்லம்மா. கழிக்கிறது அது இதெல்லாம் நிறைய. அதனால கல் பொருள் மக்களை பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடாது. அதாவது என்கிட்ட அளவுக்கு முன்ன பணம் இருக்கு, நான் வந்து நவரத்ன கல் வாங்கி வைக்கிறேன், நான் வந்து ஏடி கல் வாங்கிறேன், ஜர்கான் கல் வாங்கிறேன், வைரக்கல் வாங்கி வைக்கிறேன், அது வந்து பணம் நிறைய இருக்கக்கூடியவங்க அழகுக்காக அந்த மாதிரி கல் நகைகள் செய்யலாம், குந்தன் நகைகள், பொல்கி நகைகள் இந்த மாதிரி செய்யலாம். அது வந்து செலவினங்கள் ஜாஸ்தி, வேலைப்பாடு ஜாஸ்தி. அதுக்கு வந்து கடைகளில் போடுறது பார்த்தீங்கன்னா 35%, 40%, 80%லாம் வேஸ்டேஜ் போடுறாங்க. தங்கத்துக்கு தங்க விலைக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க. அது என்னன்னா, அந்த தொழிலாளி உட்காந்து வேலை செய்யறான்ல, ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து அடிப்படை கொத்தனார் சம்பளமா இருக்கட்டும், தச்சாசாரி சம்பளமா இருக்கட்டும், எலக்ட்ரிஷியன் சம்பளமா இருக்கும், 1000ல இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. ஆனா அந்த பொற்கொள்ளர் வந்து நகை செய்யக்கூடிய தொழிலாளி என்ன பண்றான்னா, அவன் குறுக்கு ஒடிஞ்சு உட்கார்ந்து ராவி அறுத்து ஒட்டி ஊதி எல்லா வேலையும் இன்னைக்கு மிஷின்ல பாதி வேலை செஞ்சாலும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு மிஷின்ல பாதி வேலை செஞ்சாலும், முன்னால செஞ்சவன் தான் முறைப்படி எல்லாமே கையிலே செஞ்சான். அவனுடைய பொருளை அவன் குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து அந்த சேதாரங்கிறது வந்து 10 கிராம் ஒரு நகை செஞ்சாங்கன்னா அதுல வந்து 1 கிராம் சேதாரம் கேட்பாங்க. அந்த 1 கிராம் சேதாரம் இன்னைக்கு உள்ள பொருளாதார படிக்க பண்ணா, இப்ப 10 கிராம் நகை எடுக்கிறோம், 1 கிராம் சேதாரம்னா அந்த 1 கிராம் சேதாரத்துக்கு நீ எவ்வளவு ஆகுது? 9000 ரூபா ஆகுது. அந்த நகையை அவன் எத்தனை நாள் செய்யறான்? ஒரு 6 நாள் 7 நாள் செய்வான். அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் போட்டா 5000 ரூபாய் அவனுக்கு என்னாச்சு? அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான மீதி இருக்கக்கூடிய அந்த 5000 ரூபாய் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டனா, கட்டிங் அடிக்கிறதுக்கு, பாலிஷ் பண்றதுக்கு, மெருகு போடுறதுக்கு, அவன் அந்த துகள் பூரா எடுத்து ஒண்ணு போல சேர்த்து உருக்கி அதை எடை பார்க்கும் போது அதுல 400 மில்லி 500 மில்லி போயிடும். இவனுக்கு கையில கிடைக்கிறது 400 மில்லி 500 மில்லி கிடைக்கும். அப்போ இன்னைக்கு யாருமே என்ன பண்றது இல்ல, 1 கிராம் சேதாரம் பண்றது இல்லை. ஏன்னா கடைகள்ல பூராமே 7%, 6%, 8% எல்லாமே மோல்டிங் பீஸ். யாருமே எல்லாமே லாட்டா பண்றாங்க, மோல்டிங்ல பண்றாங்க. ஒரு சில இதுதான் கையில பண்றாங்க. அப்போ இந்த சேதாரங்கிறது வந்து கம்பல்சரி ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவை. இன்னைக்கு எந்த பொருளை நீங்க வந்து வாங்கின ரேட்டுக்கு திருப்பி விற்க முடியும்? இப்போ ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, 20000 ரூபாய் கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, ஒரு வாரம் கழிச்சு சைக்கிள் உங்களுக்கு பிடிக்கல, நீ விற்கிறத என்ன ரேட்டுக்கு விற்க முடியும்? வாங்க எவ்வளவுக்கு வாங்குவாங்க? விற்க முடியுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. ஆனா கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்க வாங்கினாலும் நீங்க அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா, இன்னைக்கு 10000 வாங்கினா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு விற்குமா நீங்க 12000 வைக்க 18000 தான் விற்பீங்க. அப்ப இவ்வளவு தூரம் வேல்யூஃபுல்லான ஒரு பொருளை நம்ம ஒரு ஆபரணமா செஞ்சு போடும் போது அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த உழைப்பாளிக்கு ஒரு கூலின்னு இருக்குல்ல, இதுதான் முக்கியமான விஷயம். அந்த உழைப்பாளிக்கு ஒரு கூலின்னு இருக்குல்ல, அந்த கூலியை கொடுத்து தான் வாங்குறோம். ஒரு சாரி வாங்குறாங்க, ஒரு ஜாக்கெட் வாங்குறாங்க, அது கூட அதுக்கு ஆரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 8000 ரூபாய், 15000 ரூபாய், 30000 வரைக்கும் ஆரி ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒரு கல்யாணம் முடிஞ்சு சோப் தண்ணியில போட்டு கரைச்சாச்சுன்னா ஆரி ஒர்க்ல இருந்து எல்லா ஒர்க்கும் போயிடும். ஆனா அலங்காரத்துக்கு அவளை செய்யக்கூடியவங்க ஒரு நகை செஞ்சு நாளைக்கு ரீவேலி உள்ளக்கூடிய ஒரு பொருளுக்கு சேதாரம்ங்கிறது வந்து தொழிலாளியினுடைய வாழ்வாதாரத்துக்கு வரக்கூடிய சம்பளம் தான் அந்த சேதாரம் ஒழிய மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஆனா இது வந்து முறைப்படி நம்ம என்னன்னா, ஒரு இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல நவீன தொழில்நுட்பங்கள் ஏகப்பட்டது வந்து இந்த நகை தொழிலாளி, இந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை வந்து சீரழிச்சிருச்சு, அடிமட்டம் ஆகிருச்சு. இன்னைக்கெல்லாம் நிறைய வைர வேலை செஞ்சவங்க, வைர காப்பு செஞ்சவங்க, கல் காப்பு செஞ்சவங்க, கல்லைட்டு செஞ்சவங்க, ஜடை செஞ்சவங்க, ஜடாரி செஞ்சவங்களும் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாம் வாட்ச்மேன் வேலைக்கும்
இந்தந்த வேலைக்கு வேலை இல்ல. இன்னைக்கு வடநாட்டுல இருந்து வந்த இன்னைக்கு நிறைய பெங்காலிஸ் தான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல 90% கோயம்புத்தூர் வந்து தங்க நகை தொழில ஃபர்ஸ்ட் இடமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது பின்தங்கி இன்னைக்கு நம்ம தொழிலாளி யாரும் தொழில் செய்யற. ஆனா வடநாட்டுக்காரங்க தான் இன்னைக்கு எல்லா சேதாரத்தையும் அள்ளிட்டு போறாங்க. ஆனா முறைப்படி ஒரு தாலிக்கு தங்கம் செய்யறதா இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் உருக்கி செய்யறதா இருக்கட்டும், ஒரு ஒரிஜினல் விஸ்வகர்மாவை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க கைனால வந்து தாலி தங்கம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்த்துக்களும் சரி, அவங்களுடைய வேலைப்பாடுகளும் சரி. தாலி செய்ய இன்னைக்கு ஏதோ ரெடிமேட்ல தாலி வாங்குற மாதிரி வாங்கிட்டு போறாங்க. எல்லாம் பழைய காலத்துல அப்படிலாம் கிடையாது. பந்தக்கால் நடுற அன்னைக்கு ஆசாரியை கூப்பிட்டு வீட்டுல வச்சு தங்கம் உருக்கி முறைப்படி எல்லாமே செய்வாங்க. அந்த குடும்பம் வாழையடி வாழையா தலைச்சுது. இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் ரெடிமேடா இருக்கும். வாழ்க்கையும் ரெடிமேடா இருக்கு. இன்னைக்கு கல்யாணம் முடிக்க நாளைக்கு டைவர்ஸ் பண்றான் போயிட்டே இருக்கான். அதனால இந்த தங்கம் வாங்குறத மட்டும் நீங்க எல்லாருமே நல்ல நாட்கள்ல வாங்குங்க. நல்ல தங்கம் வாங்குறதுக்குன்னு உரிய நாள், தங்கம் வாங்குறதுக்கு உள்ள நேரம்லாம் எல்லாமே இருக்கு. ஏன்னா பரம்பரையா எங்க தாத்தா பாட்டி எல்லாமே அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தங்க வேலை செய்யறவங்களுக்கு நம்ம வந்து தாலி மெயினா வந்து நீங்க என்ன பொருள் எங்க வேணாலும் வாங்க, தாலி செயின் இதை வந்து முறைப்படியான ஒரு விஸ்வகர்மா கையில நீங்க செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும், வளமா இருக்குங்கிறத நான் சொல்றேன். அடுத்த சந்தேகம். ஆனா இப்போ இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நிறைய அதுலயும் கேட்டகரி இருக்குல்ல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி 7%, 6%, 10%, 12, 15, 16. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் வேரியேஷன் இருக்கு. இது வந்து எந்தெந்த பொருளுக்கெல்லாம் மேக்சிமம் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் அதிகமா செலவாகும் அப்படிங்க? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா வேஸ்டேஜ்ங்கிறது எப்படி போகுது, அது வந்து ஆக்சுவலா வேலை செய்யறவனுக்கு என்ன கிடைக்கின்றது வரைக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு கடைக்கு போகும்போது இப்போ நகாஷ் வேலைப்பாடு இருக்கிற ஒரு வேலைக்கு வந்து தோராயமா இந்த மாதிரி செலவாகும், அதுல இவ்வளவு செலவாகுன்றது கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. மெயினா செயின் ஐட்டங்களை பொறுத்த வரைக்கும், முறுக்கு செயின், கொடி செயின், இந்த மாதிரி செயின் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சொல்ல வேண்டாம், நம்ம ஜாஸ்தி கம்மின்றது மட்டும் கம்மியா இருக்கும். கெட்டி மோதிரங்கள் செஞ்சாச்சுனாக்கா வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும். இப்ப நகாசு ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஆனா நகாசு ஒர்க் பெரும்பாலும் நிறைய கடைகள்ல வைக்கிறது இல்ல. நம்ம தான் பாரம்பரியமா இன்னும் குங்குளியாருக்குள்ள போட்டு நம்ம சிறன்பட கையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வேலைகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். குந்தன் ஐட்டம், பொல்கி ஐட்டம், அரக்கு மெயினா வேக்ஸ் வெயிட்ட கழிச்சு கேட்கணும் கடையில. நீங்க நகை வாங்க போறக்கூடியவங்க கல் வெயிட்ட கழிச்சு கேட்கணும், வேக்ஸ் வெயிட்ட கழிச்சு கேட்கணும். இதுல எவ்வளவு ரிட்டர்ன் கேரண்டி நீங்க எடுத்துக்கிடுவீங்கிற ஒரு கேரண்டி பில் நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். அப்பதான் நீங்க 100க்கு 100 நகை வாங்கும் போது ஏமாற்றப்படலைங்கிற உறுதி வரும். அதுபோது பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கூலி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கடைகள்ல நீங்க வந்து உறுதியா கேட்கக்கூடியது ரிட்டர்ன் கேரண்டி எவ்வளவு எடுத்துக்குவீங்க. நாளைக்கு வந்து கூலி சேதாரம் இல்லாத நகை தானே எங்களுக்கு 10%. ஏன்னா உங்களுக்கு விற்கும் போது வித்துருவாங்க, வாங்கும் போது இதுல நீங்க கூலி சேதாரம் வாங்கிட்டு போனீங்க, நீங்க 10% கழிச்சு தான் வாங்கணும். விற்கும் போது அந்த நகையை பிடிச்சி, ஏன்னா காரணம் அதுல வந்து 10% உள்ள பொடியோ இல்லைன்னா வேக்ஸோ இல்லைன்னா ஏதாவது இரும்பு கம்பியோ இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வருது. அந்த நம்ம தொழில் சங்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு எப்படின்னாக்கா உள்ள பூரா கம்பியை கொடுத்துருவாங்க. வளையலுக்குள்ள ஒரு கம்பி, செயினுக்குள்ள பூரா பின்னு, அப்புறம் அரக்கு வைக்கிறாங்க. வளையல டீப் வளையல பூரா அரக்கு, வேக்ஸ், பிளாஸ்டிக். கேட்டா கூலி இல்லை, சேதாரம் இல்லாம நீங்க நாளைக்கு திருப்பி கொண்டு போனா 10% கழிச்சு, 4% பொருளுக்கு 10% கழிச்சு எடுப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, கூலி சேதாரம் இல்லைங்கிற கடைகள்ல பொருள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. ஏன்னா அவங்க ரிட்டர்ன்ல தான் அடிப்பாங்க. அதனால நல்ல பொருள், தரமான பொருள், ஹால்மார்க் போட்டு கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட விற்கக்கூடிய கடைகள் நிறைய இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து ஸ்டாக் கோல்டு வச்சுக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பூராமே கஸ்டமைஸ் தான், பழைய முறைப்படி தான். நீங்க எங்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொக்கத்தை வாங்கி முறைப்படி செஞ்சு அதை நம்ம கடையில கொடுத்து ஹால்மார்க்கிங் பண்ணி வாங்கி அதை போட்டோ டெஸ்டிங், எமரால்டரை போட்டு போட்டோ டெஸ்டிங் வச்சு 916, 918 இருக்குன்னு நம்ம ஆதாரத்தோட நம்ம வந்து செஞ்சு கொடுங்க, கஸ்டமைஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய கடைகளில் போய் ஏமாறாம இருக்குன்னா முதல்ல கூலி இல்லை, சேதாரம் இல்லைங்கிற கடையை ரொம்ப சுதாரிப்பா இருக்கும். காயினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது 1% 1% போடுவாங்க. சிலவங்க வந்து காயினுக்கு கூலி சேதாரம் இல்லாம கொடுக்குறாங்க. அதனால நமக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது கூலி சேதாரம் இல்லைங்கிற இடத்துல கவனமா இருக்க முடியாது. மற்றபடி இல்ல, முக்கியமா நீங்க சொன்ன விஷயம் அது ஆக்சுவலா உங்களுக்கு இன்னொருக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தானே. அதாவது இப்போ ரிட்டர்ன் வேல்யூன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, அது வாங்கின உடனே அவங்க கிட்ட அது கரெக்டா தெளிவா கேட்டுட்டு லைக் கன்ஃபர்மேஷனுக்கு ஏதோ சம்திங் ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி. அதாவது நாளைக்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம கொடுக்குற தங்க நகையை வந்து இப்போ ஒரு 10 பவுனுக்கு நம்ம ஒருத்தங்க செயினோ இல்ல ஒரு பொருளோ வாங்குறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட் நம்ம போட்டு கொடுக்கோம். ரிட்டர்ன் கேரண்டி என்னன்னு சொல்லி நாளைக்கு என்ன ரேட் நீங்க மார்க்கெட் ரேட் ஓடுது, ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஆகாது. ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய்னா ஒரு 270 ரூபாய் ஜிஎஸ்டி வரும். அந்த ஜிஎஸ்டி நம்ம வந்து என்ன 9,000 ரூபாய்க்கு இன்னைக்கு தங்க வைக்கிறோம்னா ஒரு வாரம் கழிச்சு அந்த சப்போஸ் அந்த பொருளுக்கு சேதாரமும் திரும்ப தரப்படாது, ஜிஎஸ்டியும் திரும்ப தரப்படாது. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ வேணும், அதை அப்படியே நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்த வந்து கரெக்டா. அதே மாதிரி எல்லா கடைகள்லயும் நீங்க அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க ரிட்டர்ன், அதாவது அதுல வந்து 1% கூட கழிச்சு எடுக்க கூடாது.
கல் இருந்தா கண்டிப்பா கழிப்பாங்க. அதனால கல் வாங்க வேண்டாம்னு சொல்றது. புரியுது. கல் இருந்தா கண்டிப்பா, ஆனா கல் எடையை மென்ஷன் அது அவங்க கிட்டயே நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். புரியுது. அப்ப நீங்க தங்கம் வந்து ரொம்ப வேல்யூஃபுல்லானது. அத மக்கள் என்ன சின்ன சின்ன பொருளா 1/2 கிராம் 1 கிராம் 300 மில்லி 400 மில்லிலாம் தயவு செய்து எடுக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 1/4 பவுனுக்கு மேல. புரியுது. அப்ப ஒரு உங்களுக்கு தங்கம் சேர்க்கணும், காயினா வாங்கி வச்சுக்கிடுங்க. காயினா வாங்கி வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி நீங்க தங்க சீட்டு நிறைய பேர் கடைகளில் சேராங்க, அதுலயும் நிறைய ஏமாற்றம் இருக்குது. அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. நீங்க முதல்ல கெட்டும் போது எவ்வளவு தருவீங்க, எவ்வளவு ஜிஎஸ்டி போடுவீங்க, அதுக்கு வந்து எவ்வளவு சேதாரம் போடுவீங்க, அதோட எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்கம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்டா நீங்க கேட்டாதான் 100க்கு 100 நீங்க ஏமாற்றப்பட மாட்டீங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுல சேதாரம் கூலி அது நீங்க மாசம் மாசம் கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய பணத்துல நிறைய பிடிமானம் ஆச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு பின்னும் போது விற்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கும். ஓகே, நான் நன்றி. நான் ஆக்சுவலா இந்த விஷயத்தை தான் நான் கண்டிப்பா மக்கள் எல்லாமே தங்கம் வாங்கும்போது ரொம்ப விழிப்புணர்வா இருங்க. தங்கம் வந்து கண்டிப்பா எல்லாரும் வாங்கணும், சேமிக்கணும். விலை நாளுக்கு நாள் விலை உயரத்தான் செய்யும், இன்னைக்கு வந்து குறையாது. நிறைய பேர் சொல்றாங்க விலை இறங்கும். தயவு செய்து யாரும் பேச்சையும் நம்பாதீங்க. உங்க கையில வந்து பணமா வச்சிருந்தீங்கன்னா ஓரளவு பாதியா நீங்க தங்கத்தை வாங்கி சேஃப்டியா தங்கமா வச்சுக்கோங்க. அது ஆபரணமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகும். நீங்க காயினா வாங்கலாம், இல்ல தங்க பிஸ்கட்டுகளா வாங்கலாம், இல்ல பேங்க்ல கூட தங்க கட்டிகள் கிடைக்கும், அது மாதிரி வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் பாலாஜி & கோ எங்களுடைய நம்பரை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம். அப்படி ஐடியா தான் எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன நல்ல ஐடியா சொல்றேன். நன்றி, வணக்கம்.